இந்த கட்டம் பாருங்க பெருசா வளைஞ்சிருக்கீங்களா? ம். இந்த கட்டம் பாருங்க இது கொஞ்சம் இப்படி இறங்கி இருக்கும். இது இப்படி இறங்கி இருக்கும். இது நான் தலைன்னு வச்சுக்குவேன். மேசம் தான் தலை. இது 1ஆம் இடமா வச்சுக்குவேன். ஸோ இதுக்கு நேரா ஆப்போசிட் பாருங்க. இந்த கட்டம் பாருங்க. இது பெருசா இருக்கும். அதே மாதிரி இந்த கட்டத்துக்கு இது 5ஆம் இடமும் பெருசா இருக்கும். அப்ப 5ம் பெருசாயிருச்சு, 7ம் பெருசாயிருச்சு. ஆனா இங்க பாருங்க ஒரு குறை இருக்கும். இந்த இடத்துல ஒரு கார்னர் கட் ஆயிருக்கும். இங்க கார்னர் மேல வந்திருக்கும். இது கொஞ்சம் இப்படி ஒடுங்கி வளர்ந்திருக்கும். அப்ப விருப்ப திருமணம் பண்ணீங்களாமா? காதல் திருமணம் பண்ணீங்களாமா? ஆமா. சரி. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது இந்த கட்டத்தின் அடிப்படையில காதல் திருமணம் பண்ணியிருப்பீங்க. அது ஒர்க் பண்ற இடத்துல மீட் பண்ணீங்களா? ஆமா. வேலை பார்க்குற இடத்துல மீட் பண்ணீங்க. மீடியா சம்பந்தமான துறையில இருந்தாரா? ஆமா. இதுல நீங்க துறைப்பாக்கம் அல்லது வேளச்சேரி இந்த பகுதியில எதில இருக்கீங்க? துறைப்பாக்கம் சார். துறைப்பாக்கத்துல இருக்கீங்க. துறைப்பாக்கம் இது உங்களுடைய மாமனாருடைய வீடா? அல்லது உங்க வீடாமா? எங்க வீடு சார். உங்க வீடு துறைப்பாக்கம். சரி. துறைப்பாக்கம். இது எப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4க்கு 4 பாருங்க 2 ஈவனா இருக்கும். 4க்கு இது 1 இது நான் இதுதான் லக்கணமா வச்சுக்கிட்டேன். அவங்க டிராயிங் போட்டாங்க. இதை மேச லக்கணமா வச்சுக்கிட்டேன். மேச லக்கணமா வச்சுக்கிட்டு இந்த 4ஆம் இடமும் 4ஆம் இடமும் 2 ஈவனா இருக்கும். கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். பட் ஈவனா இருக்கும். ஒண்ணு இந்த பகுதி, உள்ளது இந்த பகுதி. இது கடற்கரை பகுதி. இது கடற்கரை பகுதி. இது நீர்நிலை. இது கடற்கரை பகுதின்னு இதுக்கு பேரு. ஸோ இது மகரம்ங்கிறது மேடு பள்ளமான இடம். அப்ப மேடவாக்கம் அல்லது துறைப்பாக்கம் இந்த பகுதிகளில் அவங்க இருக்கணும். துறைப்பாக்கத்துல உங்க தாய் தகப்பனாருடைய வீடாமா? துறைப்பாக்கம். அங்க துறைப்பாக்கம். உங்களுடைய 5ஆம் இடம் பாத்தீங்கன்னா இது பெருசா போட்டிருக்கீங்க. 5வது கட்டங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு பேரு. அது பெருசா இருக்கு. சரி. உங்களுடைய அது கட்டாய் இருக்கு. ஆனா பெருசா இருக்கு. உங்களுடைய பூர்வீகம் இது இல்ல அப்படின்னு சொல்லுது. கரெக்டா? சரி.